நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் என்ன ஆகும் ஒரு கம்பைன் டேட்டா நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மல்டிபிள் எக்ஸல் ஷீட்ல ஒரு சிங்கிள் டேட்டா வச்சு லிங்க் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது ஒண்ணும் இல்லங்க. ஒரு 3 எக்ஸல் ஷீட் வச்சிருக்கோம். ஸோ அந்த 3 எக்ஸல் ஷீட்லயும் ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவ வச்சு நான் லிங்க் பண்றேன். ஓகேவா? அப்படின்னா நான் ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ ரிமைனிங் உள்ள எல்லா ஷீட்லயும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அதே டேட்டா சேஞ்ச் ஆயிரும். நம்ம எதுவும் மேனா அப்டேட் பண்ண அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்படி பண்றதா நமக்கு என்ன ஆகும், ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஒரே ஒர்க்கு திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேவா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு எடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன ஆகும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னா கொஞ்சம் பேர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 சப்ஜெக்ட் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். பண்ணிட்டு அவங்களோட டோட்டலை நான் உங்களுக்கு இப்போ கால்குலேட் பண்ணி காட்ட போறேன். ஓகேவா? அந்த டோட்டலை கால்குலேட் பண்றோம். ஸோ டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்றோம், டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்றோம். ஸோ 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு ஆவரேஜ் எடுத்து நமக்கு வந்து நான் ஃபைனல் மார்க் கன்க்ளூட் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டெஸ்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்குல்ல, நம்ம கண்டிப்பா என்ன ஆகும், இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க நேம் மேனுவலா என்ட்ரி பண்ணி தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்லயும் நம்ம என்ன பண்ணிடுறோம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இருக்கு. அதையும் நம்ம சேஞ்ச் அது வந்து இது சேஞ்ச் ஆகாது, டிஃபால்ட் தான். ஸோ அது என்ன ஆகும், அதையும் நம்ம என்ட்ரி பண்ணி வச்சிடறோம். ஓகே, என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மார்க்கெட்லாம் என்ட்ரி பண்ணிருக்கல, ஸோ இந்த மார்க்கெட் டோட்டல் நமக்கு வேணும். ஓகேவா? டோட்டல் வேணுன்றதுக்கு ஃபார்முலா ஆகும், ஜென்ரலா ஈக்குவல் டு போட்டுட்டு நம்ம சம் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா போடுங்க. கரெக்ட்டுங்களா? பட் என்ன ஆகும், அதை விட ஒரு சிம்பிளா ஷார்ட்கட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இந்த மார்க்கை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் ஆல்ட்னு ஒரு கீ இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ்க்கும் மைனஸ் சிம்பிளுக்கும் நடுவில் பிளஸ் ஈக்குவல் டு, ஓகே, பிளஸும் மேல பிளஸ் கீழே ஈக்குவல் டு போட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் மார்க் வந்து ஆயிரும். இந்த லாஸ்ட் காலத்தை டிஸ்பிளே ஆயிரும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஆல்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு பிளஸ் ஈக்குவல் சிம்பிள் சேர்ந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் 2 பட்டன் சேர்த்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டோட்டல் வந்துடும். ஓகேவா? டெஸ்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டெஸ்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. கரெக்ட்டுங்களா? அது மாதிரி அதே சப்ஜெக்ட் தான் இங்க வரும். ஸ்டூடெண்ட்ஸும் மாறாது, சப்ஜெக்டும் மாறாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிம்பிளா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நேம் தான் அங்க வரும். என்ன பண்றோம், பிளஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த நேம் ஃபுல்லா கண்ட்ரோல் சி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணியாச்சா? காப்பி பண்ணிட்டு டெஸ்ட் 2ல போயிடுறோம். டெஸ்ட் 2ல போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், பேஸ்ட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்க, பேஸ்ட் பண்றாதீங்க. ஜென்ரலா நம்ம பேஸ்ட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? பட் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பேஸ்ட் ஆப்ஷன் கீழே பேஸ்ட் லிங்க் இருக்கும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்றோம், பேஸ்ட் ஆப்ஷனுக்கு கீழே பேஸ்ட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா லிங்க் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த டெஸ்ட் 1ல நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜுன்ற நேமை நான் வந்து டியூரோன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். DURO டியூரோன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா டெஸ்ட் 2ல என்ன ஆயிரும், அந்த நேம் டியூரோன்னு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ரைட்டு. அப்ப நேம் மாத்தியாச்சு. இதே ப்ராசஸ் தான் ஆகும் சப்ஜெக்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ என்ன பண்ண போறோம், ஸோ இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா என்ன பண்றோம், செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணிட்டு டெஸ்ட் 2க்கு வந்துட்டு என்ன பண்றோம், பேஸ்ட் பண்ணக்கூடாது. சேம் அதே ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷனு பேஸ்ட் லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் நேரம் லிங்க் ஆயிரும். அதாவது ஷீட் 1ல இருந்து நேம் பிளஸ் சப்ஜெக்ட் ரெண்டுமே லிங்க் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த என்ன பண்ண போறோம், டோட்டல் கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஃபால்ட் யூஸ் பண்ற ஃபார்முலா தான். சேம் அதை என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபுல்லா டேட்டா ஃபுல்லா செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆல்ட் பட்டனையும் அதுக்கப்புறம் அந்த பேக் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கூடிய பிளஸ் அண்ட் ஈக்குவல் சேர்ந்து ஒரு பட்டன் இருக்கும். அது கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் வந்துடும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் 1 முடிஞ்சிருச்சு, டெஸ்ட் 2 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஐ திங்க் உங்களுக்கு இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கன்க்ளூட் இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன பட் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ஃபைனல் ஷீட்டுக்கு வந்துடும். ஃபைனல் ஷீட்ல என்ன ஆகும், சேம் அதே மாதிரி தான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நேம் சேஞ்ச் ஆகாது. சேம் அதே ஸ்டூடெண்ட்ஸ் நேம் தான் இங்க வருவாங்க. ஓகேவா? என்ன பண்றோம், டெஸ்ட் 1 அப்படின்ற ஷீட்டு போறோம். போயிட்டு அங்க இருக்கிற டேட்டா ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு ஃபைனல் அப்படின்னு ஷீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் த லிங்க் ஆப்ஷன் கொடுத்துறோம். ஓகேவா? ஸோ என்ன ஆகும், நேமே பேஸ்ட் பண்ணியாச்சு. சேம் அதே தான் டெஸ்ட் 1 ஆகும். அடுத்து மறுபடியும் நம்ம டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு மறுபடியும் டெஸ்ட் 1 வந்துடுறோம். ஒன்று வந்து டோட்டல் இருக்கு இல்லையா, டோட்டல் ஃபுல்லாமே கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணிட்டு ஃபைனல் ஷீட்டுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் த லிங்க் ஆப்ஷன். ஓகேவா?
அவ்வளவுதான். சேம் இதே ப்ராசஸ் தான் டெஸ்ட் 2க்கு பண்ண போறோம். காப்பி பண்ணிட்டு ஃபைனல் ஷீட்டுக்கு வந்துட்டு பேஸ்ட் லிங்க் முடிஞ்சிருச்சா? ஓகே. 2 டேட்டா லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஆவரேஜ் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவல் சிம்பல் பிரஸ் பண்ணிட்டு AVERAGE ஆவரேஜ்ன்னு போட்டுட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ செல்லோட ரேஞ்ச் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 ரெண்டுத்துடைய ஆவரேஜ் வந்துருச்சு. இதே ப்ராசஸ் தான் நமக்கு என்டையர் எல்லா காலத்துலையும் தேவை. தேவை. ஸோ அதனால பண்ணிடுவோம் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுரும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெஸ்ட் 1 இருக்கு பார்த்தீங்களா? டெஸ்ட் 1 நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதே சேஞ்சஸ் என்ன ஆகும் உங்களுக்கு டெஸ்ட் 2 ஃபைனல் அப்படின்ற 3 ஷீட்லையும் கண்டிப்பாக நான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஷ்கியூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.